பக்தி களஞ்சியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஆடிப்பூரம் என்றாலே ஆண்டாள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆடி பூரத்தில் எதுக்கு அம்மனுக்கு வளையல் சாத்துறாங்க. சாதாரண பெண்களுக்கு 5 மாதத்தில் ஒரு வளைகாப்பு செய்வாங்க. அது எதனால் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு சாற்றிய வளையல்கள் அணிந்தால் திருமண பேரும் குழந்தை பேரும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆடிப்பூரம் என்றாலே ஆண்டாள் என்று தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிறது. ஆடிப்பூர நட்சத்திர தினத்தன்று தான் அன்னை உமாதேவியும் அவதரித்ததாக தேவி புராணம் கூறுகிறது. இந்த நாளில் தான் அம்மன் கோயில் அனைத்துலேயும் வளையல் அலங்காரம் செய்வது வழக்கம். அம்மன் கோயிலில் எதுக்காக ஆடிப்பூரத்தின்றிருக்கு வளையல் அலங்காரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வைஷ்ணவ பெருமைகளை உலகிற்கு எடுத்து கூறும் வகையில் விஷ்ணு பகவானின் ஆயுதமான அனைத்தும் பூலோகத்தில் ஆழ்வார்களாக அவதரித்த போது தான் பூமாதேவியும் ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாங்க. ஒரு நல வருடத்தில் ஆடி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தசி திதி என்று பூர நட்சத்திரத்துடன் கூடிய சனிக்கிழமை என்று ஆண்டாள் அவதரித்ததாக பாகவதங்கிற நூல் நமக்கு கூறுது. ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூர தினம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள அனைத்து வைஷ்ணவ திருத்தலங்களிலும் வெகு சிறப்பாக ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுகிறது. சுக்கரின் ஆதிக்கம் கொண்ட பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டாள் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போதிருந்தே மகா விஷ்ணுவின் மேலே பக்தி கொண்டு இறைவனின் நினைவாகவே இருந்து இறைவன் மீதே காதல் கொண்டாங்க. அந்த காதலின் வெளிப்பாடே திருப்பாவை பாடல் ஆண்டாள் பாடினாங்க. ஆண்டாளின் பக்தியை உலகுக்கு காட்டும் விதமாக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் ஆண்டாளை தனக்குள் ஏற்றுக்கொண்டார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆண்டாளை ஆடிப்பூர் மட்டுமின்றி பூர நட்சத்திர மாதம் வரும் இல்லைங்களா, அந்த அனைத்து நாட்களிலும் கோயிலுக்கு சென்று வழிபட மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. இந்நிலையில் நாளைக்கு ஆடிப்பூர தினம் அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாளை தரிசிக்க வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இதனால் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் சிறக்கும். குடும்பத்தில் நல்ல செழிப்பான வளர்ச்சி இருக்கும். அன்றைய தினம் பெரும்பாலான சிவன் கோயில்களிலும் அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்கிறாங்க. பொதுவாக சிவன் கோயிலில் பங்குனி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறுவதுண்டு. சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில் கல்யாணம் முடிந்து புதுமண பெண் கர்ப்பிணியாகும் போது 5வது மாதம் வளைகாப்பு நடத்துவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி உத்தரத்தன்று இறைவனுக்கும் அன்னைக்கும் திருமணம் நடைபெற்றதை அடுத்து 5வது மாதமான ஆடிப்பூரத்தில் அனைத்து அம்மனுக்கும் வளையல் அணிவித்து வளைகாப்பு சடங்கு நடத்தப்படுகிறது. உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னிலிருந்து உருவாக்கும் அன்னைக்கு ஆடிப்பூர தினம் வளைகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. கர்ப்பிணிகளுக்கு 5வது மாதத்தில் வளைகாப்பு சடங்கை அவரது கணவர், பெற்றோர், உறவினர்களால் செய்யப்படுவது வழக்கமாகும். தாய்மை என்பது பெண்களுக்கு மட்டுமே சிறப்பாக கருதப்படுவதால் கோயிலில் அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை திருமணமாகி குழந்தை பேறு இல்லாத பெண்கள் வாங்கி அணிந்தால் நல்ல அறிவுள்ள குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும் ஒரு நம்பிக்கை இருக்குது.